Hey guys, Illustrator மாஸ்டர் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் ரொம்ப சூப்பரான டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரீஷேப் டூல்ஸ். அடிப்படையான அந்த 5 ஷேப்ஸ் இருக்குது தானே, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான அடிப்படையான ஷேப்ஸில் இருந்து நம்ம அதை ரீஷேப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை உருவாக்குற சில டூல்ஸ்களை பார்க்க போகிறோம். முதலாவது டூல் என்னன்னு சொன்னால் வித் டூல்ன்றது இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வித் டூல். சரியா? வித் டூலை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னு சொன்னால், இப்போ இதில் நான் சில டூல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ நான் வித் டூலை எடுத்து இப்போ இந்த இடத்துல வச்சு ஏதோ ஒரு இடத்துல வச்சு மவுஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அசைக்கும் போது ஒரு ஏரியா நமக்கு விரிஞ்சு தரும். அதாவது ஒரு பக்கம் ஒடுங்கி வர மாதிரி, ஒரு பக்கம் அகண்டு, இந்த மாதிரியான எஃபெக்டை உருவாக்குது. இப்போது இந்த இடத்துல வேணும்னு சொன்னால் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். அது மாதிரி இந்த லைனை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி பாருங்க, இந்த மாதிரி, அல்லது இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கலாம். இப்போ இந்த லைனை பாருங்கள். இதில் இப்போ இந்த இடத்தை எடுத்து இந்த மாதிரி எடுத்து இப்போ இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சமாக மெதுவாக அது ஒடுக்கி திரும்ப இந்த இடத்துல கூட்டும்போது இப்படியான அமைப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிறதுக்காக இந்த வித் டூலை பயன்படுத்துவோம். சரியா? அடுத்த டூல் பார்க்க போகிறோம், வேர்ப் டூல். வேர்ப் டூல்ன்றது இதில் செகண்டாக இருக்கிற இந்த டூல். வேர்ப் டூலை எடுத்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அலை வடிவத்தை உருவாக்குறதுக்காக நம்ம இந்த வேர்ப் டூலை பயன்படுத்துவோம். இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இந்த மாதிரியான அலை வடிவத்தை உருவாக்குறதுக்காக இந்த ஷேப்பை பயன்படுத்துவோம். இந்த டூலை பயன்படுத்துவோம். இந்த டூலை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணல இந்த டூலில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நமக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் சிம்பிளிஃபைன்றது நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பாத்தோட அளவு. பாத்னா என்னன்னு நமக்கு தெரியும். இந்த பாத்தோட அளவை சிம்பிளிஃபைன்ற அதை கூட்டும்போது பாத்திர எண்ணிக்கை கூடும். டீடைல்ஸ், அந்த ஒர்க் பண்ணுற வீதம் கூடும். இந்த மாதிரியான எத்தனை பிக்சல் அதில் வித் இருக்கணும், எத்தனை பிக்சல் அது ஹைட்டில் அது உயரணும், எத்தனை பிக்சல் அதோட அகலம், எத்தனை பிக்சல் இருக்கணுன்ற அந்த மாதிரி விஷயங்களை இதில் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறத விட பெருசாக அந்த வேவ் பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி செய்யலாம். இது இப்போ இந்த ஷேப்பை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு மார்க் ஒன்று காட்டுது பாருங்கள். அப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி அந்த ப்ரெஸ்ஸுற அளவை பெருசு சின்னதாக்கி, அதாவது அந்த அளவை மாற்றலும், பெருசாக அல்லது சின்னதாக மாற்றலும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு காட்டும். இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் அதாவது உங்களோட மவுஸை மூவ் பண்ணும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு ஒழுங்கில்லாமல் அந்த வட்டம் நீள்வட்டமாக இந்த மாதிரி ஒழுங்கில்லாமல் மூவ் ஆகுது. அப்போ நீங்கள் சேம் டைம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே சேம் டைம் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் ஒரு ஒழுங்கான வட்டத்தில் அது நமக்கு பாருங்கள் எல்லா சைஸ்லும் ஒரே மாதிரியான அமைப்பில் பெருசு சின்னதாக ஆக்கி எடுக்கலாம். அப்போ அந்த விஷயமும் நமக்கு அந்த சைஸில் அதாவது அந்த ப்ரெஷ்ஷில் சைஸை நாம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். அது ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இது வேர்ப் டூல். அடுத்த டூல் பார்க்க போகிறோம், ட்வில் டூல். இந்த பாருங்கள், ட்வில் டூல் இருக்குது. ட்வில் டூலுக்கு நாம் இப்போ பழைய வேர்ப் டூலில் இருக்கிற அதே சைஸுக்கு நம்மளோட ப்ரஷ் இருக்குது. அப்போ ப்ரஷ்ஷை நாம் ஒரு சரியான வட்டத்துக்காக போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல சென்டரில் வச்சு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான வட்டத்துக்கு இந்த
ப்ரெஷ்ஷை சரி பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரெஷ்ஷை சரி பண்ணிவிட்டு இப்போது அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது இந்த லைனில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் அது நமக்கு ரொட்டேட் பண்ணி காட்டும். தொடர்ந்து ரொட்டேட் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுருள் வடிவத்தில் அது நமக்கு உருவாக்கி தரும். இப்போ இந்த ஷேப் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம அது பிடிக்கும்போது ஒரு அழகான ஒரு சுனாமி அப்படி பெரிய ஒரு அலை அடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும். இப்போ இந்த இடத்துல நான் சரிசமனாக இந்த ப்ரெஷ்ஷின் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் இப்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் டைம் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை இந்த மாதிரி மூவ் பண்ணுறது மூலமாக சின்னதாக்கி கொள்ளுங்க. சின்னதாக்கிட்டு இப்போ இங்கே ஒரு இடத்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ள அழகான இப்படியான ஷேப்ஸை உருவாக்கலாம். இப்போ இந்த ஷேக்களுக்கு செஞ்சு பார்ப்போம். சைஸை ஆல்ட்டோட சைஸை பெருசாக்குங்க. இங்கே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷ்ஷோட சைஸை பெருசாக்கிட்டு இந்த இடத்துல வச்சு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று கிடைக்காது. ஏன்னு சொன்னால் இந்த சைஸ் வந்து இது எந்த அளவுக்கு இந்த ப்ரஷ் வெளியே இருக்குது, அதாவது இந்த பாத்துலேருந்து வெளியே இருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை உருவாக்கலாம். இது 12 டூல். அடுத்த டூல் பார்க்க போகிறோம், பக்கர் டூல். பக்கர் டூல்ன்றது வந்து இந்த இருக்கிறது சரியா. பக்கர் டூலை எடுத்துட்டு நான் இந்த ஷேப்பை ப்ரெஸ் பண்ணி சரியாக சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குது சரியா. இப்போது இந்த லைனில் வச்சு நான் பக்கர் டூலை அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரியான ஃப்ளோரலான அமைப்பை உருவாக்கலாம் இந்த பக்கர் டூலை வச்சு. நீங்கள் பக்கர் டூலையும் டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே கஸ்டமைஸ் பண்ண சேம் விண்டோ நமக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளையிலும் எந்த டூலாக இருந்தாலும் இந்த ரீஷேப் டூல் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இதை நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிங்களா அடுத்தது மாறும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு காப்பி எடுக்க போகிறீங்க. ஃபைல் காப்பி, Ctrl+C. இப்போ இதுக்கு மேலேயே இதை பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபைல் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், Ctrl+F. இது நம்ம படிச்சிருக்கோம். அப்போது பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சாடையாக ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளவரான அமைப்பு நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த ரீஷேப் டூலில் செய்யலாம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், நம்ம இந்த பக்கர் டூலை எடுத்து இந்த மாதிரி அதாவது நம்ம விரும்பின மாதிரியான ஷேப்பை அந்த டூல்ஸை வச்சு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த டூல் பார்க்க போகிறோம், ப்ளோட் டூல். ப்ளோட் டூல்ன்ற இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். டூலை மெலிசாக சின்னதாக்குவோம். Alt Shift ஒரே நேருக்கு டூலை சின்னதாகலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த இந்த எட்ஜ் வந்து இப்படி வளைஞ்சிற மாதிரி அமைப்போல் உருவாக்கலாம். அடுத்தது இந்த லைனை வச்சு செய்யலாம் பாருங்கள். ஒரு மாதிரியான அந்த ரவுண்ட் உங்களுக்கு விளங்குது, பார்த்தாலே விளங்கும். ஒரு ரவுண்ட் மாதிரியான வளைவு தான் இந்த டூலோட ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த ரவுண்டான ஒரு வளைவுகளை உருவாக்கலாம். இப்போ இந்த எழுத்துக்கு பாருங்கள், அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் இந்த டூலில் செஞ்சு கொள்ளலாம். அடுத்த டூல் ஸ்கேலப் டூல். ஸ்கேலப் டூல்ன்றது இந்த இருக்குது பாருங்கள். ஸ்கேலப் டூல் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறோம்னு இப்போ இந்த 3 ஷேப்பும் இங்கே நம்ம அப்ளை பண்ணி மாற்றி காட்டுவோம். இப்போ டூலை வந்து சைஸை பெருசாக்குறேன். இப்போ அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இப்போ அதே மாதிரி அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த பார்டரில் செலக்ட் பண்ணணுமா, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். சின்னதாக்குங்க, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் சேம் டைமில் பிடிச்சி சின்னதாக்குவோம். சின்னதாக்கிட்டு இந்த மாதிரியான ஷேப்ஸை நம்ம உருவாக்கலாம். அதுக்கு ஸ்கேலப் டூலை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து கிறிஸ்டலைஸ் டூல். இதையும் பாருங்கள், இந்த ஷேப்ஸை நான் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி காட்டுறேன். இந்த இருக்குது சைஸை பெருசாக்குவோம். இந்த மாதிரியான அமைப்போல் உருவாக்கலாம். இங்கே இதை வச்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஸ்கேலப் டூலோட ஆப்போசிட்டான ஒரு டூல் தான் இந்த டூல். இப்போ அடுத்தது இந்த ஷேப்பை வச்சு செஞ்சு காட்டுறேன். ஆல்ட்டோட சைஸு, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைஸ், அது ப்ரஷோட சைஸை சின்னதாக இருக்குங்க. இப்படி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை உருவாக்கலாம். அடுத்தது ரிங்கிள் டூல். ரிங்கிள் டூல்ன்றது பாருங்கள் லாஸ்டான டூல். இந்த டூலை எப்படி அப்ளை பண்ணுறோம்னு சொன்னால், இப்போ இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ரிங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பெருசாக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரியான அந்த பெயிண்ட் அதாவது பெயிண்ட் ஒன்று இந்த ஊற்றிப்பட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷான எஃபெக்ட்களை உருவாக்கலாம். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு செஞ்சாட்டு பாருங்கள். இப்படியான டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை உருவாக்கலாம். அப்போ இப்படியான விஷயங்களை நம்ம இந்த ரிங்கிள் டூலை வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு ரிங்கிள் டூலை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பல எலிமெண்ட்ஸை உருவாக்கிடுவாங்க. யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் போதும். அடுத்த டூல் நாம் ரிங்கிள் டூல், அடுத்த மெஷ் டூல் பார்க்கணும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா?